பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலும் ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிற வார்த்தை கொலோசேயர் 3 அதிகாரம் 5, 6 வசனங்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களை செய்கிற பிள்ளைகள் மீது தேவ கோபாக்கினை வரும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளின் மீது தேவ கோபாக்கினை வரும். முதலாவது ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சிடணும். ஆண்டோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ, கீழ்ப்படிதல் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமோ, அதே போல் கீழ்ப்படியாமை தேவா கோபாக்கினியை கொண்டு வரும். கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். அது சின்ன பிள்ளைங்க தான் கீழ்ப்படியணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்கிறத கேட்கலன்னா நமக்கு எவ்வளோ கோபம் வருது. நன்மைக்காக தானே நான் சொல்கிறேன், நீ ஏன் கேட்கவே மாட்டுக்கன்னு சொல்லி நம்ம பிள்ளைங்களை கடிந்து கொள்கிறோம். ஆனால் நம்ம ஆண்டோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? நம்ம இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் யார் என்ன சொன்னாலும் இன்றைய காலகட்டத்தில் யாருடைய வார்த்தைக்குமே செவி கொடுக்கறது இல்லை. உங்களுக்கு இன்றைக்கி ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறதா? உங்களுடைய காதுகளில் ஒரு வார்த்தை கேட்கப்படுகிறதா? அது உங்களுக்கானது. அது அந்த வார்த்தை யார் மூலமாக வேணாலும் இருக்கலாம். உங்கள் மாமியார் மூலமாக வேணாலும் இருக்கலாம், உங்களுக்கு பிடிக்காதவங்க மூலமாக வேணாலும் இருக்கலாம். அவங்க உங்களை அடிமைப்படுத்தணும்னு நினச்சி கூட உங்களை துன்பப்படுத்துறதுக்காகவே உங்களுக்கு கடினமாய் நடத்தலாம், உங்களுக்கு அதிகமான வேலை பளுக்களை கொடுக்கலாம். ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு உங்களுக்கு மேலாக ஆண்டவர் நியமித்திருக்கிற அவர்களுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கான வாசல் உங்களுக்காக நிச்சயமாய் திறந்திருக்கும். அதனால இவங்க சொன்னால் கேட்க மாட்டேன், அவங்க சொன்னால் நான் கீழ்ப்படிய மாட்டேன், இவங்க சொல்கிறத ஏன் நான் கேட்கணும், ஏன் பைபிளில் வசனம் அப்படி இல்லையா இப்படி இல்லையா, ஒரு மணி நேரமாவது ஜெபிக்கலாமே அப்படின்னு சொன்னால் ஏன் கட்டாயம் 1 மணி நேரமாக ஜெபிக்கணும், அப்படிலாம் இல்லை, 5 நிமிஷம் ஜெபிச்சாலும் ஏசப்பா எங்கள் ஜெபத்தை கேட்பாங்க இப்படின்னு விதாண்டவாதமோ இல்லை தர்க்கமோ எந்த விஷயத்துலையும் யார் கூடவும் பண்ணாமல், இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வார்த்தை வருதா, இந்த வேலையை நீங்கள் செய்யணும்னு சொல்லி உடனே கீழ்ப்படிங்க. அதே மாதிரி இந்த காரியத்தில் நீ ஒழுங்காக இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வார்த்தைக்கு வந்ததுன்னு சொன்னால், ஏன் அவங்களாம் அப்படி இல்லை, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கணும்னு சொல்லி மேலும் மேலும் வாதத்துக்கு எடுத்துகிட்டு வராமல் அதுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா, கீழ்ப்படிதலுக்கு ஆண்டவர் ரொம்ப பிரியமுள்ள தேவனாக இருக்கிறார். கீழ்ப்படுகிற பிள்ளைகள் மேல் பயங்கரமாக ஆண்டவர் அன்பு காட்டுவார். அதனால் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கீழ்ப்படிதல் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினையும் வரும். அந்த ஆக்கினை நமக்கு வேண்டாம். அதனால் எந்த வயசில் உள்ளவங்களாக நீங்கள் இருந்தாலும் கீழ்ப்படிங்க. கர்த்தரிடத்திலிருந்து தயவை பெற்றுக்கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.